உங்களுக்கு எந்த டேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலிஸ் எல்லாம் அப்பப்போ கேட்பாங்க. நான் எப்பவுமே சொல்ற ஒரே பேர் வந்து ஏஆர் முருகதாஸ். எப்பவுமே நான் சொல்றேன். கொஞ்ச நாள் போக போக அவன் என்ன பண்ணானா, சரி வேற ஏதாச்சும் இவன் பதில் சொல்றான்னா பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் சார், சங்கர் சார், ஏஆர் முருகதாஸ் சார் யார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் அப்பயும் நான் ஏஆர் முருகதாஸ் சார் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு உண்மையிலேயே நான் வந்து அவரோட படங்கள் பார்த்து எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதோ, அவர் கூட எங்கேயுமே புண்ணுன்ற படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம். ஸோ அந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட கேரக்டர் அந்த பிஹேவியர்ஸ்லாம் பார்த்து நிறைய அவரை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவருக்கே தெரியாமல் ரொம்ப ஸ்வீட், ஒரு விஷயத்த வந்து கரெக்டாக புரிகிற மாதிரி சொல்லுவார். ஸோ என்கிட்டயும் அப்படி ஒன்று சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஸ்வீட்டாக வந்து படம் ஃபர்ஸ்ட் டே எங்கேயுமே போதும் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கில் மார்னிங் ஒரு 7 o'clock வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சார் வந்துருந்தாரு. அப்புறம் வந்து உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் அப்படின்னாரு. சார் சொல்லுங்க சார் அப்படின்னா, நீங்கள் வந்து ஷூட்டிங் டைமில் மட்டும் கொஞ்சம் ஏர்லியராக தூங்கிடுங்க. ஏன்னா நீங்கள் லேட்டாக தூங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் அது ஒரு டார்க் சர்க்கிள்ஸ் வரும். நீங்கள் அதை ஹைட் பண்ணுறதுக்கு ஒரு மேக்கப் போடுவீங்க. அந்த மேக்கப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கேமராமேன் சார் வந்து லைட்ஸ்லாம் செட் பண்ணணும். ஸோ அது அப்படின்னு எல்லாமே மாறும். ஸோ உங்களோட ஒரு சின்ன தூக்கம் வந்து பின்னாடி உங்களோட வேலைகள் இவ்வளோ பாதிக்கும் அப்படின்னு சொல்றது எனக்கு அவ்வளோ புரிஞ்சுது. சார் நான் ஜென்ரலாகவே சீக்கிரம் தூங்கிடுவேன் சார், பட் இன்னிலேருந்து நான் சீக்கிரம் தூங்கிடுவேன் சார். ஷூட்டிங்லாம் இப்போ கூட ஷூட்டிங் எனக்கு நாளைக்கு மார்னிங் ஷூட்டிங்னா அந்த 10:30க்கு எனக்கு முருகதாஸ் ஞாபகம் வந்துடுவார். நல்லவில் எனக்கு கல்யாணம் ஆகலை சார், இல்லைன்னா என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு சார் தூங்க சொல்லியிருக்காரு, நான் படுக்கிறேன் மாதிரி. இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கு சார். அது அந்த பழக்கமே வந்து அந்த ஏர்லி ஸ்லீப் அப்படின்ற பழக்கம் நமக்குள்ள இருக்கும்போது அது 100% மார்னிங் வந்து ஏர்லியாக வேக்கப் பண்ணி ஆகணும். ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். அது ஃபாலோ பண்ணும்போது அது எல்லாருமே தெரியும். ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுக்கு என்னுடைய பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய நன்றி, அன்பு. அப்புறம் முக்கியமாக என்னுடைய மனைவி, அவங்க இல்லைன்னா நான் இல்லை. அவங்களால தான் இன்னைக்கு வந்து நான் வந்து இருக்கேன். எல்லா வகையிலும் எனக்கு சப்போர்ட் பண்ணது அவங்க தான். லவ் யூ ஷர்மி. அண்டு என்னுடைய நண்பர் சத்யநாராயணன், அவர் தான் நான் தூங்கி போனப்போலாம் என்னை வந்து தாங்கி பிடிச்சி உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணி எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ சார். ஸோ இது வந்து சினிமாவை தாண்டி அண்டு சினிமானா என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் என் மைண்டில் வரும், ஏஆர் முருகதாஸ். அது மட்டும்தான் எனக்கு வந்து சினிமாவில் வந்து இருந்துச்சு. எனக்கு வந்து எப்படியாவது வந்து சார்கிட்ட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருந்தாங்கிற ஒரே ஒரு ஆசை தான். எனக்கு படம் பண்ணுற ஆசையே ஸ்டார்டிங்கில் கிடையாது. நான் எப்பயுமே அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ரமணா படம் பார்த்ததுலேருந்து ரமணா எத்தனை தடவை பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோ வந்து எனக்கு வந்து எப்படியாவது முருகதாஸ் சட்ட ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டா போகும் அசிஸ்டன்ட் ஆக்டரா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ லவ்னா எப்படின்னா, நான் ஒரு பொண்ணா பிறந்ததுனால கண்டிப்பா அவங்க வீட்டில் பயங்கர பிரச்சனை இருக்கும். அவ்வளோ லவ். ஸோ சாருக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன்னா சார் வந்து மற்றவங்களுக்காக அவ்வளோ பண்ணுவார். அதுவும் அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ் வந்து அவ்வளோ பண்ணுவார். இன்னைக்கு வந்து நான் இங்கே நிற்கிறது, இந்த படம் பண்ணது, மற்றவங்க எல்லாம் பேசுறது, சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே